ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அனுஸ்ரீ. நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். செப்டம்பர் 21ஆம் தேதி சர்வதேச அமைதி தினமாக கொண்டாடப்படுகிறது. அதை பற்றி நான் உங்கள்கிட்ட சில வார்த்தைகள் பேச வந்திருக்கேன். வஞ்சகத்தால் உள்ளத்தை உருக வைத்து, சினத்தால் சிந்தையை சிதைத்து, சுயநலத்தால் இதயத்தை இருள வைத்து, மனிதம் செத்த அறையில் மனிதனை சிறை வைத்து, அமைதி வேண்டும் என்று எங்கெங்கோ தேடுகிறார்கள். மதிக்கெட்ட மனிதனே, மனிதாபிமானம் என்னும் சாவி கொண்டு திறந்துவிடு உன் மனதினை, தூவிடு நல்லெண்ணம் கொண்ட விதைகளை, உயிர் பெறட்டும் உன் இதயம் அன்பினை சுவாசித்தபடி, உள்ள அமைதி தானாய் தேடி வரும். உலக மக்கள் அனைவருக்கும் என் அன்பான அமைதி தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சர்வதேச அமைதி தினம். சர்வதேச அமைதி தினத்தின் வேர்கள் ஐக்கிய நாடுகளின் சபையின் முயற்சிகளில் இருந்து தொடங்குகிறது. 1981ஆம் ஆண்டில் செப்டம்பர் 21ஆம் தேதியை ஐக்கிய நாடுகள் சர்வதேச அமைதி தினமாக அறிவித்தது. இந்நாளின் நோக்கம் என்ன தெரியுமா? இந்நாளின் நோக்கம் என்பது ஒத்துழைப்பின் மூலம் உலக அமைதியை மேம்படுத்துவதற்கான உலகளாவிய தளத்தை வழங்குவதாகும். ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச அமைதி தினம் ஒரு குறிப்பிட்ட கருப்பொருளுடன் விளங்குகிறது. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் ஆக்ஷன் ஃபார் பீஸ், அவர் ஆம்பிஷன் ஃபார் த குளோபல் கோல்ஸ் என்பதாக உள்ளது. அதாவது அமைதியான நடவடிக்கைகளை உலகளாவிய இலக்குகளாக மாறுவதே ஐநா அமைப்பு லட்சியமாக கொண்டுள்ளது. எனவே வன்முறை இல்லாத அன்பான அனைவரையும் உள்ளடக்கிய சமூகத்தை கட்டமைப்பதே இந்நாளின் நோக்கமாகும். எனவே மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என் அன்பான அமைதி தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.